மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 36,660 கோடி ரூபாய் முதலீட்டில் 56,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. தமிழ்நாடு வளர்கிறது என்னும் தலைப்பில் நடைபெறும் மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூத்த IAS அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்போது முதல்வர் முன்னிலையில் மொத்தம் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஆணையர் திரு நிர்மல்ராஜ் IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் IAS அவர்களே, பல்வேறு நிறுவனங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய நிர்வாகிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த முதலீட்டாளர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களினுடைய தலைவர்கள், முதலீட்டாளர்கள் அனைவரையும் வருக வருக என நானும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே நலிவடைந்திருந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அவசியம், அவசரம் என்பதை அறிந்து புரிந்து அதற்காக பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு வெளிநாடுகள் சென்று முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டு நான் பயணங்களை மேற்கொண்டேன். ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை எல்லாம் சந்தித்து பேசி அவர்களை தமிழ்நாட்டிலே முதலீடு செய்ய வச்சோம். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடுதான் என்ற நிலையை உருவாக்கினோம். அதனை உறுதிப்படுத்துகிற வகையில தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்கள்ல தமிழ்நாடு ரைசிங் என்ற மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதன்படி தூத்துக்குடியில, ஒசூரில, கோவை நகரங்களில முதலீட்டாளர் மாநாடை நடத்தணும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மதுரையில இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் மூலமாக 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 36,660 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 56,766 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணத்தில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கும் மிக அவசியம். மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி, மாவட்டங்கள் தோறும் பரவலான வளர்ச்சின்னு சொன்னதை எங்களுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறோம்.